அறவே நீக்கும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பாதாம். நேயர்களே, இந்த பாதாம் பருப்பை இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் 2 பாதாம் என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கக்கூடியது. விரதம் இருப்பவர்கள் இந்த பாதாம் பருப்பை காலையில் 2 மட்டும் சாப்பிட்டு விட்டு பால் அருந்தும் போது அன்று நாள் முழுவதும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு எதுவும் இருக்காது. விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு அருமருந்தாக இது செயல்படக்கூடியது. பாதாம் பருப்பு, சாறை பருப்பு, அக்ரூட் பருப்பு, இந்த பருப்புகளை இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் பசும்பாலில் அரைத்து சிறிது பனவெல்லமும் சேர்த்து உட்கொண்டு வரும்போது தேகம் பூரிக்கும். அதாவது மெலிந்த தேகம் உடையவர்களுக்கு ஒரு அழகான தேகத்தை கொடுப்பதற்கு இந்த மருந்து பெரிதும் பயன்படக்கூடியது. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருள் அக்ரூட். அதாவது அக்ரூட்டில் ஒமேகா 3 என்ற சத்து உடையது. அக்ரூட் பருப்பை நம் பாலிலே கலக்கி சிறிது பனைவெல்லம் சேர்த்து பருகி வரும்போது இயற்கையிலேயே இரும்பு சத்து கிடைப்பதற்கு பெரிதும் பயன்படுகிறது. அதனால் அக்ரூட் பருப்பையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். நேயர்களே, ஜீரகத்தில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து ஆகிய அனைத்து சத்துக்களும் இருப்பதால் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதில் ஜீரகம் அதிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவை எளிதில் ஜீரணிக்க வைப்பதற்கும் பசி தூண்டியாகவும் செயல்படக்கூடியது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றி இரத்தத்தை தூய்மை செய்வதற்கு பெரிதும் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் பெரிதும் பயன்படுகிறது. இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துவதில் ஜீரகத்துக்கு நிகர் ஜீரகம்தான். அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பீட்ரூட். இந்த பீட்ரூட்டில் சோடியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த பீட்ரூட்டை நாம் பொரியலாகவோ அல்லது கூட்டாகவோ செய்து சாதத்தில் நெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உள் உறுப்புகளில் ஏதேனும் புண் இருந்தால் அது ஆற்றக்கூடியது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடியது. இரத்தத்தில் ஹெச்பி என்ற அளவு குறையும் போது அந்த ஹெச்பியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பீட்ரூட்டுக்கு உண்டு. பீட்ரூட்டை சாறு எடுத்து 100 மில்லி பீட்ரூட் சாறும் 100 மில்லி பாலும் கலந்து சிறிது பனைவெல்லம் சேர்த்து பருகி வரும்போது இயற்கையிலேயே அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். குறிப்பாக இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும், இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். பீட்ரூட் சாறு 100 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கொண்டு 100 மில்லி கருப்பு திராட்சை சாறு இரண்டையும் ஒன்றாக கலக்கி பருகி வரும்போது உடலிலே ஏற்பட்டுள்ள உஷ்ணத்தை போக்கக்கூடியது, உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, மூளை நரம்புகளை நன்றாக வேலை செய்ய வைக்கக்கூடியது. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனை வெல்லம். பனை வெல்லத்தை நாம் எந்த ஒரு இனிப்பு பொருளும் சாப்பிடும் போதும் இந்த பனை வெல்லம், பனங்கற்கண்டு இவற்றை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து இயற்கையிலே கிடைத்துவிடும். ஆகையால் அனைவரும் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து பனை வெல்லம், பனை கற்கண்டு இவற்றை உணவோடு சேர்த்து உட்கொண்டு வரும்போது இரும்பு சத்து மாத்திரை நமக்கு தேவையே இல்லை. நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த மூலிகை பொருட்களில் இரும்பு சத்து மிகுதியாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த பொருட்களை கொண்டு எவ்வாறு ஒரு மருந்து தயார் செய்வது என்பதை பற்றி பார்க்கும். சிவப்பாகவும் ஆரோக்கியத்துடன் பிறக்கும். குங்குமப்பூ தோலிற்கு ஒரு நிறத்தை கொடுப்பதற்கும் முக்கியமாக மெலனோசைட் என்ற சுரப்பியை பாதுகாக்கவும் மெலனின் என்ற நிறப்பொருளை கொடுப்பதற்கும் பேருதவியாக இருப்பதால் நாம் குங்குமப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். தோலில் ஏற்பட்டுள்ள வெண்புள்ளி, வெண்படை இவற்றை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு அந்த வெண்புள்ளி, வெண்படையை அறவே தீர்க்க முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். அந்த தைலம் செய்யும் முறையை சிறிய இடைவேளைக்கு பிறகு அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக வெண்புள்ளி, வெண்படை எப்படி வருகின்றது, அந்த வெண்புள்ளி, வெண்படையை சரி செய்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு சரி செய்ய முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இப்பொழுது அந்த வெண்புள்ளி, வெண்படையை போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகின்றோம். அந்த தைலம் செய்வதற்கு தேவையான பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இலுப்பை எண்ணெய் 100 மில்லி, மிளகு எண்ணிக்கையில் 5, கார்போகரசி அரை தேக்கரண்டி, முள்ளுக்கீரை சாறு 4 தேக்கரண்டி, குங்குமப்பூ ஒரு சிட்டிகை, மிளகையும் கார்போகரிசியும் 1-2 தூள் செய்து எடுத்து வைத்து கொள்ளவும். முள்ளுக்கீரையை நன்றாக இடித்து சாறு எடுத்துக்கொள்ளவும்.
இப்பொழுது இந்த தைலம் தயார் செய்வதற்கு 100 மில்லி இலுப்ப எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். எண்ணெய் சூடாகும் முன்பாக முள்ளுக்கீரை சாறு 4 தேக்கரண்டியை சேர்க்கவும். மிளகு, கார்போக் அரிசி தூள் செய்து வைத்துள்ளோம். இப்பொழுது அவற்றை சேர்க்கவும். நேயர்களே, இப்பொழுது குங்குமப்பூ ஒரு சிட்டிகை சேர்க்கவும். எந்த ஒரு தைலம் காய்ச்சும் போதும் நம் சாற்றை சேர்க்கும் போது அந்த சாற்றில் உள்ள பச்சை சலசல என்று சத்தம் வரும். கொதிக்கும் பொழுது அந்த சத்தம் அடங்கிய பிறகுதான் தைலம் நன்றாக தயாராகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தைலத்தில் உள்ள அந்த பச்சை படிப்படியாக குறைந்து சத்தம் குறைந்து விட்டது. இப்பொழுது இந்த தைலம் நன்றாக தயாராகிவிட்டது. ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வெண்புள்ளி, வெண்படை பாதிப்படைந்தவர்கள் இந்த தைலத்தை உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பின்னர் சேக்காய், பச்சைப்பயிறு, கடலமாவு இந்த கலவையை கொண்டு குளித்து வரும்பொழுது உடலில் ஏற்பட்டுள்ள அந்த வெண்புள்ளி, வெண்படை படிப்படியாக குறையும். இந்த தைலத்தை தேய்த்து வரும்போது அந்த இடத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு உடனடியாக சரியாகும். வெண்புள்ளி, வெண்படையால் பாதிப்படைந்தவர்கள் இந்த தைலத்தை சிறிதளவு எடுத்து அந்த வெண்புள்ளி, வெண்படையின் மீது தேய்த்து வரும்போது படிப்படியாக மறையும். அதாவது மெலனோசைட் என்ற சுரப்பி பாதிக்கப்படும் பொழுதுதான் இந்த பாதிப்பு வருகிறது. இந்த பாதிப்பு சரியாவதற்கு, தோல் ஒரு நல்ல நிறத்தை பெறுவதற்கும் இந்த தைலம் பேருதவியாக இருக்கும். வெண்புள்ளி, வெண்படை பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய், கேது, சந்திரன் இந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வெண்புள்ளி தோன்றக்கூடும். அதாவது 4ஆம் இடம் உடலை குறிக்கக்கூடியது. அந்த உடலின் தோல் பகுதியில் பாதிப்பு ஏற்படுவதற்கு செவ்வாய், சந்திரன், கேது இந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது அந்த வெண்புள்ளி தோன்றும். குறிப்பாக வெண்ணிறப்படை, கட்டி, பிளவை, சீட் ஒழுகுதல், உடலில் வெண்புள்ளிகள் தோன்றுதல் இந்த பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். கேது பகவான் பாதிக்கப்படும் போது 4ஆம் இடத்திலிருந்து பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு வெண்புள்ளி, வெண்படை தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வெண்புள்ளி, வெண்படை சரி செய்து கொள்வதற்கு செவ்வாய், சந்திரன், கேது இந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் படிப்படியாக அந்த நோயானது மறையும். அதாவது சந்திரனுக்குரிய வஸ்திரம் வெள்ளை நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் நெல் ஆகும். செவ்வாய்க்குரிய வஸ்திரம் சிவப்பு நிறம், அவருக்குரிய தானியம் துவரையாகும். கேதுவுக்குரிய வஸ்திரம் சிவப்பு, அவருக்குரிய தானியம் கொள்ளாகும். இந்த தீபங்களை இலுப்ப எண்ணெயில் நன்றாக நினைத்து நாகப்புற்று அருகே, அதாவது எந்த கோவிலில் நாகப்புற்று உள்ளதோ அந்த நாகப்புற்று உள்ள இடத்தில் சென்று இந்த தீபத்தை ஏற்றி 48 சுற்று சுற்றி வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள அந்த வெண்புள்ளி, தோலில் ஏற்பட்டுள்ள அந்த வெண்புள்ளி, வெண்படை படிப்படியாக குறையும். தோல் நோய் போக்குவதற்கு கீழ்பெருப்பள்ளம் கேது ஸ்தலத்திற்கு சென்று அங்கே அர்ச்சனை செய்து பரிகாரம் செய்வதன் மூலம் படிப்படியாக அந்த வெண்புள்ளி, வெண்படை மறையும்.